ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ். அதில் காஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெவன்யூ அனாலிசிஸ், அதாவது வருவாய் பற்றிய ஆய்வு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த அமௌண்ட் ஆஃப் மணி தட் அ ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் நோன் அஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விற்பனையாளர் தன்னுடைய பொருட்களை விற்பதன் மூலமாக அதில் ஈட்டுகின்ற பணம் அப்படின்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெவன்யூ, வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. விற்பனையாளர் தன் பண்ட பரிமாற்றத்தின் மூலம் ஈட்டுகின்ற பணம் அப்படின்றது வந்து வருவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இன் ஷார்ட், ரெவன்யூ மீன்ஸ் சேல்ஸ் ரெவன்யூ. இட் இஸ் த amount received by the firm from the sale of given quantity of a commodity at the prevailing price in the market. For example, if a firm sells 10 books at the price rupees 100, அப்போ each the total revenue will be 1000 rupees. அதாவது தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு குறிப்பிட்ட விலையில் வந்து சந்தையில் கொண்டு போய் விற்பதன் மூலமாக பெறக்கூடிய வருமானம் தான் அந்த நிறுவனத்தினுடைய வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 10 புக்ஸ். ஒரு நிறுவனம், ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது என்னது, ஒரு ஃபேம் வந்து சேல்ஸ் 10 புக்ஸ், 10 புக்கை வந்து விற்கிறாங்க. எவ்வளோன்னா அட் த ப்ரைஸ் ரூபீஸ் எவ்வளவு, 100. அப்போ ஒரு புக்கோட ரேட் வந்து 100 rupees. த டோட்டல் ரெவன்யூ வில் பி 1000 rupees. அப்போ என்னது, 10 into 100 ஈக்குவல் டு 1000 rupees. அப்போ ஒரு புக்கோட விலை 100 ரூபா மேனி விற்றோம் அப்படின்னா 10 புக்கோட விலை வந்து 1000 ரூபா. இதை தான் வந்து சொல்கிறாங்க வருவாய் அப்படின்னு சொல்லி. இந்த ரெவன்யூ கான்செப்ட், அதாவது வருவாய் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சொல்கிறோம் அப்படின்னா, த ரெவன்யூ கான்செப்ட் ஆர் டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ. வருவாய் என்பது 3 விதங்களில் வந்து விளக்கப்படுது. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மொத்த வருவாய், டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் சராசரி வருவாய், அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ இறுதி நிலை வருவாய். இந்த மாதிரி வந்து 3 வழிமுறைகளில் வந்து விளக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ. இப்போ டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லும்போது டோட்டல் ரெவன்யூ இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரிசீவ்டு பை த ஃபர்ம்ஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் இட்ஸ் ப்ரொடியூஸ். It's obtained by multiplying the price of a commodity by the number of unit is sold அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த டேபிளர் காலம், அதாவது காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மொத்த வருவாய் அப்படின்றது வந்து ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் தான் என்னது, மொத்த வருவாய் அப்படி சொல்லலாம். அப்போ விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையை அந்த பொருட்களினுடைய விலையால் பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த விற்பனை அளவு அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டி சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, Q1 2 3 4 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ப்ரைஸ், விலை, அது என்னது, ப்ரைஸில் வந்து ஒரு பொருளோட விலை வந்து 5 ரூபா, ரெண்டாவது பொருளோட விலையும் 5 ரூபா. அப்போ வந்து எத்தனை பொருள் வந்து நம்ம, அப்போ ஒரு பொருளோட விலை வந்து என்ன, ஃபிக்ஸட் ரேட் 5 ரூபான்னு வச்சுட்டோம். அப்போ எத்தனை பொருள் நம்ம வாங்குகிறோமோ அந்த பொருளோட விலையை வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால் டோட்டல் ரெவன்யூ. என்னது, மொத்த வருவாய் அப்படின்றது வந்து கிடைக்கிறது. அப்போ அந்த பிக்சரில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் என்னது குவான்டிட்டி எடுத்திருக்காங்க, எண்ணிக்கை, ஒய் ஆக்சிஸில் டோட்டல் ரெவன்யூ, மொத்த வருவாய். அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை ரேட் என்னது, 5 ரூபா. அதே சமயத்தில் 2 பொருள் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பொருளோட ரேட் வந்து 5 rupees. அப்போ 2 into 5 என்னது ஈக்குவல் டு 10. அப்போ 3 into 5 ஈக்குவல் டு 15, 4 into 5 ஈக்குவல் டு 20, 5 into 5 ஈக்குவல் டு 25, 6 into 5 30. அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க, விற்பனை செய்யப்போ. அப்போ என்ன செய்யுது அப்படின்னா அந்த டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டு என்னது ஸ்ட்ரைட் லைனில் என்ன செஞ்சிட்ருக்கு, மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இதுதான் வந்து இந்த இதில் வந்து விளக்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஆர் டினோட்ஸ் டோட்டல் ரெவன்யூ, பி டினோட்ஸ் ப்ரைஸ் அண்ட் Q denotes quantity
sold. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ செல்ஃபோன் கம்பெனி சோல்டு விற்பனை செய்கிறாங்க 100 செல்ஃபோன்ஸ் அட் த ப்ரைஸ் ஆஃப் 500. ஒரு என்னது ஈச் ஒரு மொபைலோட ரேட் வந்து 500. அப்போ டோட்டல் ரெவன்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100 செல்ஃபோன் விற்கிறோம். அப்போ ஒரு செல்ஃபோனை விலை வந்து 500. அப்போ 100 × 500 அப்படின்னு மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50,000 கிடைக்குது. அப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது 50,000. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த இதில். அதுக்கு பாருங்கள், அந்த டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. இப்போ டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லும்போது பி ப்ரைஸ் இன்ட்டு மல்டிபிள் என்னது குவான்டிட்டியை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். அப்போ விலை வந்து ஒன்றாக இருக்கும் பொழுது ப்ரைஸ் லெவல் 1, குவான்டிட்டியோடது 10 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ரெவன்யூ 1 × 10 = 10. இப்போ விலை வந்து 3ஆக உள்ள போது பி ப்ரைஸ் லெவல் வந்து குவான்டிட்டி வந்து 8ஆக இருக்கும் பொழுது அப்போ பி = 3ன்னு கொடுத்துருக்கோம், கியூ = 8. அப்போ 3 × 8 24. அப்போ டோட்டல் ரெவன்யூ 24. அதை அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியது. ப்ரைஸ் லெவல் வந்து 10ஆக இருக்குன்னு வச்சுங்க ஒரு ப்ராடக்டோட ரேட்டு. அப்போ குவான்டிட்டி ஒன்றே வாங்குகிறோம் அப்படின்னா என்னது 10 × 1 10. அப்போ அதுதான் வந்து அந்த சராசரி வருவாய் வளைகோடு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதாவது இன்க்ரீஸிங்கில் போய் அப்புறம் என்னது கான்ஸ்டன்ட் லெவல்லேருந்து டிக்ளைனிங் ரேஷியோவில் டோட்டல் ரெவன்யூ போகுதுங்க. அப்படின்னா அந்த ப்ரைஸ் லெவல் எப்படி ஏற்றம் இறக்கம் குறைவாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி வருவாய் கிடைக்குது, அதே சமயத்தில் ப்ரைஸ் ரேட் அதிகமாக இருக்கும் பொழுது குவான்டிட்டி வந்து எவ்வளோ சோல்டு ஆகுது அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ, அதாவது சராசரி வருவாய். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இப்போ நான் வந்து சொன்னேன் ஆவரேஜ் ரெவன்யூன்றது. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் த ரெவன்யூ per unit of commodity sold. It is calculated by dividing the total revenue by the number of units sold. அதாவது Q quantity எவ்வளோ பொருள் விற்குதோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் Q. if TR total revenue equal to P into Q, average revenue equal to PQ divided Q equal to P. அப்போ AR denotes average revenue, TR denotes total revenue and Q denotes quantity of units sold. எவ்வளோ வந்து பொருட்கள் வந்து விற்கிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வருவாய் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் 5 units இஸ் ₹30, the average revenue is ₹6 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், டோட்டல் ரெவன்யூ டிவைடட் குவான்டிட்டி. அப்போ டோட்டல் ரெவன்யூ என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் 30. டோட்டல் ரெவன்யூ வந்து என்னது ₹30. ஆனால் சேல் வந்து எவ்வளவு எத்தனை சேலாக இருக்குது 5 குவான்டிட்டி. அப்போ 5. இப்போ 30 டிவைடட் 5 ஈக்குவல் டு என்ன வரும் 6. அப்போ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் டு பி நோட்டட் த ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். அப்போ ஏஆர் ஆவரேஜ் ரெவன்யூன்னு சொல்லும்போது மொத்த வருவாயிலிருந்து குவான்டிட்டியை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ரைஸ் குவான்டிட்டியிலேருந்து டிவைடட் குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவைடட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் மட்டும் கிடச்சிரும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ இஸ் த addition to the total revenue by the sale of additional unit of a commodity. அப்போ MR marginal can be found out by dividing changes in total revenue by the changes in quantity sold out. MR equal to delta TR divided delta Q, where MR denotes marginal revenue, total revenue denotes changes in total revenue.
என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ரெவன்யூ டினோட்ஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சேஞ்ச் இன் டோட்டல் மொத்த வருவாயில் என்ன மாற்றம், அண்ட் Q denotes change in total quantity மொத்த அளவில் என்ன மாற்றம். The other method of estimating MR equal to என்ன, அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ரெவன்யூ என் ப்ளஸ் 1, அதாவது டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டிஆர்என் மைனஸ் டிஆர்என் மைனஸ் 1 அல்லது டிஆர்என் ப்ளஸ் 1 மைனஸ் டிஆர்என், வேர் எம்ஆர் டினோட்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ, அதாவது இறுதிநிலை வருவாய். டிஆர்என் டினோட்ஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் nth ஐட்டம், எத்தனை ஐட்டம் அதை வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ டோட்டல் ரெவன்யூ n மைனஸ் 1 டினோட்ஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் n மைனஸ் 1th ஐட்டம், அதாவது மொத்த வருவாயிலிருந்து ஒரு ஐட்டத்துக்குள்ள பைசாவை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதை சொல்லியிருக்காங்க. டிஆர்என் ப்ளஸ் 1 டினோட்ஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் n ப்ளஸ் 1 ஐட்டம் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஆர். அப்போ இஃப் டிஆர் ஈக்குவல் டு பிக்யூ, பியையும் கியூ ப்ரைஸையும் குவான்டிட்டியையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்லும்போது டிமாண்ட் டிஆர் டோட்டல் ரெவன்யூ டிவைடட் குவான்டிட்டியை லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எம்ஆர் அப்படின்றது வந்து இறுதிநிலை வருவாய், டிஆர் அதாவது சேஞ்ச் டிஆர் மொத்த வருவாயில் ஏற்பட்ட மாற்றம், சேஞ்ச் இன் குவான்டிட்டி விற்பனை அளவில் ஏற்பட்ட மாற்றம். அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலை மாறாமல் இருக்கும் பொழுது டிஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ, எம்ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஆர் டிவைடட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி. எனவே ஏஆருக்கு சமமாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ். அப்போ இஃப் அ ஃபர்ம் இஸ் ஏபிள் டு செல் அடிஷ்னல் யூனிட்ஸ் அட் த சேம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடிஷ்னல் யூனிட் அட் த சேம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது இஃப் த ஃபர்ம் units at the same price, then AR and MR will be constant and equal. If the firm is able to sell additional units only by reducing the price, then both AR and MR will be fall and be different. அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், the constant AR and MR. அப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா when price remains constant or fixed, the MR will be also constant and will coincide with AR under perfect competition as the price is uniform and fixed. AR is equal to MR and their shape will be straight. அதாவது மாறாத விலையில் வந்து ஆவரேஜ் ரெவன்யூ மற்றும் மார்ஜினல் ரெவன்யூ இது ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரே கோடாக இருக்கும். அப்போ ஏஆர் எம்ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆவரேஜ் ரெவன்யூவாக இருக்கட்டும் மார்ஜினல் ரெவன்யூவாக இருக்கட்டும் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு சமநிலை கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ the horizontal x-axis அதாவது will be the AR is equal to MR and their shape will be a straight line horizontal to x-axis. அதான் இப்போ சொன்னேன். the AR and MR schedule the AR and MR schedule under constant price is given. Table 4.10 அதில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், குவான்டிட்டி சோல்டு எத்தனை பொருட்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு. குவான்டிட்டி வந்து 1 2 3 4 5 அது வந்து 6 வரைய கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேட்டுன்னு அதே மாதிரி தான் வந்து ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் ரேட் அப்படின்றது வந்து 5. அப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது 1 × 5, அதாவது குவான்டிட்டியையும் ப்ரைஸையும் மல்டிபிள் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ 5 ரூபீஸ் கிடைக்கிது. அதே சமயத்தில் 2 குவான்டிட்டி இருக்கும்போது ப்ரைஸ் ரேட் என்னது, ஒரு பொருளோட விலை 5 ரூபாய். அப்போ 2 × 5 = 10. அப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படின்றது வந்து என்னது, விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இன்க்ரீஸு ஆகும். அதே சமயத்தில் ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது சராசரி வருவாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட சராசரி ரேட் எவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், 5 ரூபீஸ். அப்போ அதை தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் இறுதி நிலை வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பொருளோட ரேட் வந்து எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 5 ரூபீஸ் தான். அப்போ இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே வந்து அந்த இது என்ன செஞ்சுருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட்டு, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ். அப்போ ஆவரேஜ் ரெவன்யூவும் சரி மார்ஜினல் ரெவன்யூவும் சரி ரெண்டுமே வந்து என்ன செஞ்சுருக்கு, ஒரே எக்ஸ் ஆக்சிஸிற்கு இணையாக படுக்கை கோடாக தான் வந்து என்னது ஹரிசாண்டல் லைனில் சென்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைனிங் ஏஆர் அண்ட் எம்ஆர் அட் டிக்ளைனிங் ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது டிக்ளைனிங், அதாவது வளைகோடுக்கு இடையே, அதாவது இறுதிநிலை, அதாவது மாறாத விலையில் ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறும் விலையில் வந்து என்னது அந்த டிக்ளைனிங், அதாவது கீழ் நோக்கி மாறும் விலையில் வந்து ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா when a firm sells large quantities at lower price both AR and MR will be fall, but a fall in MR will be more steeper than the fall in the AR. ஒரு நிறுவனம் அதிக பண்டங்களை விற்க வேண்டும் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், விலையை வந்து குறைக்கணும். அப்படி குறைஞ்சா மட்டுமே என்ன செய்ய முடியும், பொருட்களை வந்து அதிகமாக விற்கும். அப்போ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்றது வந்து குறையும். அப்போ அதை விட எம்ஆர் அப்படின்றது வந்து என்னது, மார்ஜினல் ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஆவரேஜ் ரெவன்யூவை சராசரி ரெவன்யூ குறையும் போது இறுதி நிலை வருவாய் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், குறையிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு உண்டு. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பாருங்கள் அந்த இது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்னது குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ். அதில் பாருங்கள் ஏஆருக்கு கீழே வந்து எம்ஆர் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எம்ஆர் வளைகோடு அப்படின்னு சொல்லும்போது ஏஆர் மற்றும் ஒய் ஆக்சிஸுக்கு இடையே உள்ள தூரத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. அப்போ எம்ஆர் அப்படின்றது பாருங்களேன், அந்த டாட்டூஸ் வந்து 0.6 வந்து என்ன செய்யுது, ரெண்டு, அதாவது இரு சம பாகங்களாக எக்ஸ் ஆக்சிஸை வந்து கிராஸ் பண்ணுது. அப்போ நம்ம அந்த வரைபடத்திலிருந்து என்ன அறிகிறோம் அப்படின்னா எம்ஆர் மார்ஜினல் ரெவன்யூ வளைகோடானது ஆவரேஜ் ரெவன்யூ வளைகோட்டிற்கு கீழே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ஆர் வளைகோடு அப்படின்னு சொல்லும்போது ஏஆர் மற்றும் ஒய் ஆக்சிஸிற்கு இடையே உள்ள தூரத்தை இரு சம பாகங்களாக என்ன செய்யுது, இரு சம பங்காக என்ன செய்யுது, பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கீழ் நோக்கி சரிந்து வருவாய் கோடுகள் வந்து நேர்கோடுகளாக